நல்லாட்சி காலத்தில் பொய்களை பரப்பியவர்கள் அரச நிறுவனங்கள் ஊடாக அவற்றை நியாயப்படுத்த முற்படுகின்றனர். நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் திட்டமிட்டு பொய்ப் பிரச்சாரங்களை முன்னெடுத்த நபர்கள் தற்போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்களை பயன்படுத்தி அந்த பொய்களை உண்மை என நிலைநாட்ட முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாத்தறை கம்புருப்பிட்டிய பகுதியில் நடைபெற்ற கமின் கமட்ட மக்கள் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், இவ்வாறான நடவடிக்கைகள் அரச வளங்களை பாரிய அளவில் துஷ்பிரயோகம் செய்யும் செயல் என்றும், இது நாட்டின் நிறுவன கட்டமைப்பையும் சமூக ஒருமைப்பாட்டையும் சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்தார். ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக கடந்த காலத்தில் பெருமளவிலான பணம் செலவிடப்பட்டதாக நல்லாட்சி நிர்வாகத்துடன் தொடர்புடையவர்களே தற்போது பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளதோடு, இதன் பின்னணியில் இருந்த அமைப்புகள் மற்றும் கட்சிகள் குறித்தும் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை தற்போது பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி அரச நிறுவனங்கள் ஊடாக நியாயப்படுத்த முயற்சிப்பது ஒரு பாரிய குற்றமாகும் என தெரிவித்த அவர், தனிப்பட்ட பழிவாங்கல்கள் மற்றும் சமூக பிரிவினையை தூண்டும் வகையில் அரசாங்கம் முன்னெடுக்கும் இவ்வாறான பொய்ப் பிரச்சாரங்களுக்கு பொறுப்பானவர்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் வலியுறுத்தினார். විශාල තන්ද ප්‍රමාණයක් වැඩි වුණා. ඉතින් අපි හිතනවා ඉදිරි කාල සීමාව තුලත් විශේෂයෙන්ම මේ ආණ්ඩුව එදා කියපු බොරු. අපි දකිනවා යහපාලන ආණ්ඩුව හදනකොට මූලික වෙච්ච බොහෝ පිරිස් අද இதேவேளை மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் மாத்தறை மாவட்டத்தின் பல தொகுதிகளில் கமின் கமட்ட வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்களுடன் இணைந்து கட்சியை அரசியல் ரீதியாக பலப்படுத்தும் பணிகள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே ஒரு பலமான அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் பிரதேச சபை தேர்தல்களில் தமது கட்சி அமோக ஆதரவுடன் வலுவான நிலையில் இருக்கும் என்றும் நாமல் ராஜபக்ஷ இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார்.